பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் many more lives for him, many more years in this life for him also. And இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாவா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் வந்து 6 months ஓல்ட் பேபி 3 months ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைமில் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்ணுறதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here, and thank you all. இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில், ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். This is also one of the supports that I come here, and building awareness is a big support. Yes. From a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely. பொதுவாக தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்க சொல்ற அவேர்னஸா இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க? கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழ்ல வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவங்கன்றது வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸா எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ் சார், ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட் சொன்னேன் சார். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருப்போம், அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லா திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு மதர் மட்டும் இருக்காங்க, அவங்க இங்க